ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு நலம் தரும் சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளான ஈஸியான அண்ட் ஹெல்த்தியான தோசை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி எங்கள் வீட்டில் தோசை மாவு ஒரு 2 கரண்டி இருந்துச்சு, அரிசி மாவு. அதோடு கொஞ்சம் ராகி மாவும் கோதுமை மாவையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். சப்போஸ் அரிசி மாவு தோசை மாவு உங்கள்கிட்ட இல்லைன்னா இந்த ட்ரையான அரிசி மாவு இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் பரவாயில்ல, எந்த மாவு இருக்கோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ராகி கம்பு மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட நீ கம்பு மாவு இல்லை, நான் ராகியும் கோதுமையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே கொஞ்சம் ரவை ஆட் பண்ணிக்கிட்டேன். ரவை ஆட் பண்ணால் கிறிஸ்பினஸும் டேஸ்டியும் கொடுக்கும். அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு பீட்டரில் எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா கட்டி முட்டியமாக இருந்தால் தோசை நல்லா இருக்காது. ஸோ நல்லா பீட் பண்ணி மாவை கரைச்சிக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்களுக்கு இந்த கூழு கஞ்செல்லாம் சில பேர் சாப்பிடவே மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாவெல்லாம் நம்ம இப்படி தோசை மாதிரி கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஈஸியாக சாப்பிட்டுடுவாங்க. இதையே இன்னும் எப்படி நம்ம டேஸ்டியாக பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த மாவில் கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டு அதை ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் இதெல்லாம் போட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் 2 மினிட்ஸ் வதக்கிட்டு இந்த மாவில் போட்டு கலக்கிடுவேன். இதை நான் ஊற்றி தோசையை திருப்பி போட்டு கொடுத்துடுவேன். நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ப்ளெயின் மாவு எடுத்து வச்சு அதில் சீஸ் போட்டு கொடுத்துடுவேன். ஹெல்த்தி ப்ளஸ் ஸ்டொமக் ஃபில்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தோசை நல்லா செவந்து இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.